இப்போ நம்ம பிஸ்னஸ் டீமோட நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணலாம். எந்த கேட்டகரி அல்லது எந்த ப்ராடக்ட் ரொம்பவே முக்கியம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கிளஸ்டர் காலம் சார்ட். இதை ஆட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் நேம் அல்லது ப்ராடக்ட் கேட்டகரி எக்ஸ் ஆக்சஸில் ஆட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ராடக்ட் நேம். ஸோ நான் ப்ராடக்ட் நேமை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸை வந்து ஒய் ஆக்சஸில் ஆட் பண்ணுங்கள். இதில் எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம ஷோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாப் 5 ப்ராடக்ட் ஷோ பண்ணாலே போதும். ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட் நேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க ஃபில்டர் செக்ஷனில். இதில் வந்து டாப் என் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 5 கொடுத்துட்டு இந்த பை வேல்யூன்ற இடத்துல டோட்டல் சேல்ஸை ஆட் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஓவர்வியூ பொறுத்தளவு டாப் ப்ராடக்ட்ஸ் இருந்தாலே போதும். அதை வச்சு அவங்களால டிசிஷன்ஸ் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி சார்ட் பண்ணுறதும் ப்ராப்பராக சார்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டேட்டா லேபிள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வேல்யூஸ் விசிபிளாக இருக்கும். பிஸ்னஸ் டீமால் எந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது, எந்த ப்ராடக்டை இன்னும் புஷ் பண்ணணும், அல்லது எந்த ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிளியரான டிசிஷன்ஸ் அவங்களால எடுத்துக்க முடியும். விஷுவல்ஸை ரேங்க் பண்ணும்போது அது பிஸ்னஸ் யூசர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கிற இடத்துல அவங்களால எந்த ப்ராடக்ட் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியாது. பட் டாப் 5 ப்ராடக்ட்ஸை நம்ம ஷோ பண்ணும்போது ஈஸியாக யூசர்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஸ்டெப் என்னன்றதை ஈஸியாக முடிவு பண்ண முடியும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டாப் 10 ஃபில்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. லார்ஜ் டேட்டா செட் யூஸ் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிளாரிட்டி கொடுக்குறதுக்கும் டாப் 10 ஃபில்டர் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃபில்டர். ஸோ ஒவ்வொரு விஷுவலும் இன்ட்ராக்டிவ். ஸோ நீங்கள் ஒரு விஷுவலில் கிளிக் பண்ணும்போது அதர் விஷுவல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்டர் அல்லது ஹைலைட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு ஸ்லைசர் ஒரு டேட்டா பாயிண்ட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அடுத்த விஷுவல் வந்து உங்களுக்கு ஸ்லைஸ் அண்ட் டைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டில் தான் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுறது மட்டும் ஹைலைட் ஆகும். அதர் ஐட்டம்ஸ் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் ஸ்டோரி டெல்லிங். ஹைலைட்டர் வேணாம், கிராஸ் ஃபில்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் ரிப்போர்ட் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா சேஞ்ச் டிஃபால்ட் விஷுவல் இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் கிராஸ் ஹைலைட்டிங் டு கிராஸ் ஃபில்டரிங். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணால் அடுத்த டேட்டா பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் ஆகும், ஹைலைட் ஆகாது. நம்மக்கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸில் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ கஸ்டமர் ரிப்பீட்டடாக வர்றாங்க, ஐ மீன் ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு விஷுவல் பார்த்தீங்கன்னா 100% ஸ்டாக்டு காலம் சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மந்த்து ஸ்டார்ட் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கஸ்டமர்ஸ் எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, ரிட்டர்னிங் கஸ்டமர் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ நமக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த வேல்யூ வரும். எவ்வளோ கஸ்டமர்ஸ் டோட்டலாக இருக்கிறாங்க, ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். 100% ஸ்டாக்குக்கு மாற்றினீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கஸ்டமர் ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் பிஸ்னஸ் யூசர்னால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸை பொறுத்தளவு புது கஸ்டமர்ஸ் கொண்டு வர்றதை விட பழைய கஸ்டமர்ஸை திரும்ப வர வைக்கிறது தான் ப்ராஃபிட்டபிள். ஸோ அதனால் இந்த விஷுவல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பர்சன்டேஜ் காட்டுறது மூலமாக பிஸ்னஸ் ஹெல்த்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும். டீப் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. விஷுவல்ஸ்லேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியணும். இப்போ விஷுவல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. யூசர்னால் டேட்டாவை ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறது தான் ஸ்லைசர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஸ்லைசர். ஸோ நம்ம கேலண்டர் ஸ்லைசர் ஆட் பண்ணிவிட்டு டிமென்ஷன் டேட்லேருந்து கேலண்டர் அதாவது டேட் கீன்ற காலமை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஸ்லைடர் ஆப்ஷனோடு வரும். உங்களோட ஹெட்டரோட வித் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஸ்லைடரை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்லைடரை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸ் யூசரோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டேட் பிட்வீனில் இருக்கும் ஸ்லைசர் செட்டிங்ஸில். நீங்கள் எய்தர் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலர் டேட் ரேஞ்சை செலக்ட் பண்ணுற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்க யூஸ்வலாக வந்து 2 months 1 month அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ரிலேட்டிவ் டேட் கொடுத்து அவங்க 1 month 2 month அந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டகரி அல்லது ப்ராடக்ட் ஸ்லைசர் உங்கள் டேட்டாவில் கேட்டகரி இருந்ததுன்னா நீங்கள் கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் ஸ்லைசர் இருந்ததுனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ யூசுவலா நீங்க ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா, டாப் லெஃப்ட் அல்லது டாப் ரைட்ல நீங்க ஆட் பண்ணுங்க. யூசர்னால ஈஸியா அக்சஸபிளா இருக்கும். தென் நெறைய ஸ்லைசர் ஆட் பண்ணாதீங்க. நெறைய ஸ்லைசர் ஆட் பண்ணீங்கன்னா, யூசர் ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. நீங்க எப்பவுமே ஒரு பிசினஸ் யூசர் மாதிரி, பிசினஸ் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க யோசிங்க. அவங்கள பொறுத்தளவு டைம் அண்ட் கேட்டகரி தான் ரொம்பவே மெயின் ரிக்வயர்மெண்ட். யூசர் வந்து கண்ட்ரோலா ஃபீல் பண்ணணும். அவங்க கன்ஃப்யூஸா ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டேட் ரேஞ்ச் நான் குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹோல் டேஷ்போர்டும் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாரி மாறுது. ஸோ இதுதான் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல். ஓகே. விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே அலைன்மென்ட்ஸ் பண்ணணும். இதே சேம் விஷுவல் தான் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இத விட யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு விஷுவல் நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பர்ட்டிகுலர் பேஜ்ல என்னென்ன ஃபார்மேட்டிங் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.